மக்களே அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கான சிஏ வீடியோ தான். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ டெய்லி வந்து உங்களுக்கு கண்டென்ட் வந்து கொஞ்சம் சேர்த்துருவேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ லைவ் கிடைக்கலனாலும் ப்ரீமியராக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு படிக்காமல் இருக்காதீங்க. ஸோ உங்களோட படிப்புக்கு நம்மளோட சப்போர்ட் நம்ம எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு கண்டிப்பாக அதற்கு நீங்கள் நம்மளோட கிராக்கர் ஜாக்கோட எல்லா கண்டென்ட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் முக்கியமான கண்டென்ட் நம்ம ராயல் பாஸும் உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ ராயல் பாஸ் வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 959K பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகேவா? எஸ். ஸோ அது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது குவரிஸ் இருந்துச்சுன்னா இதோட ஐடி எப்போனாலும் என்னால் மெசேஜ் பண்ணுங்கள். மேலே இருக்க ஜாக்சன் சாரோடது எந்த டவுட்னாலும் எந்த யோசனைனாலும் எந்த ஹெசிடேஷன் இல்லாமல் எப்போனாலும் கேளுங்க. ஸோ கேட்டு தெரிஞ்சு டவுட்டை கிளாரிஃபை பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை பண்ணுங்க. சரி, ஏதோ டவுட்டோட எந்த வேலையும் பார்க்காதீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு தலைவலியாகவே இருந்திருக்கும். டவுட் இருந்துகிட்டே இருக்கும். அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? எஸ். ஸோ எல்லாமே ஸோ ஆகஸ்ட் 6ஆம் தேதி பார்த்தோம். ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருந்துச்சுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் என்ன இருக்கு, முக்கியமான நாள் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எஸ், நேஷனல் ஹேண்ட்லூம் டே. ஆகஸ்ட் 7ஆம் தேதி வந்து நேஷனல் ஹேண்ட்லூம் டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. சரியா? இது வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2015 வந்து அப்சர்வ் பண்றாங்க. ஸோ இதை வந்து நம்ம மோடியை தான் இந்த டே வந்து தொடங்கி வச்சாரு. இது எதற்காக பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட இந்த ஹேண்ட்லூம் வீவிங் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா நெசவாளர்கள், சரியா, கைத்தறி நெசவாளர்கள் இருப்பாங்களே, அவங்களுக்கான ஒரு தினமா இந்த தினம் இருக்கணும், அவங்களுக்கான ஒரு ஹானருக்காக இந்த தினம் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ஆகஸ்ட் 7ஆம் தேதியை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா சுதேசி மூவ்மெண்ட் ஆகஸ்ட் 7 1905 தான் வந்து நடத்தப்பட்டுச்சு. அதனாலதான் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வந்து ஹேண்ட்லூம் டேக்காக அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ரைட்டா? கதராடை தான் உடுத்தணுன்றது அந்த சுதேசி மூவ்மெண்ட். ஸோ அது வந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி தான் ஆரம்பிச்சிச்சு. ஸோ லான்ச் பண்ணப்பட்டுச்சு. அதனாலதான் அந்த டே வந்து ஹேண்ட்லூம் டேவாக பிக்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியாவில். ரைட்டா? ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம ஹிரோஷிமா டே என்னைக்கு நடந்துச்சு? ஆகஸ்ட் 6ஆம் தேதி. ரைட்டு. நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட். ஸோ இதற்கு க்ளூ சொல்லியா? ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ், ஸோ 7. எஸ். ஸோ ஹேண்ட்லூம்ல ஒரு ட்ரெஸ் ரெடி பண்றதுக்கு 7 நாள் ஆகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஹேண்ட்லூம் ஒரு ட்ரெஸ் ரெடி பண்றதுக்கு 7 நாள் ஆகும். சாரியா இருக்கட்டும், ஷர்ட்ஸா இருக்கட்டும், பேண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் எப்படினாலும் வச்சுக்கோங்க. ஸோ சாரீஸ் தான் மேக்ஸிமம். ஸோ ஒரு ஹேண்ட்லூம் சாரிக்கு 7 நாள் ஆகும் ரெடி பண்றதுக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அது 7 நாள் நம்மளுக்கு தெரியாது, க்ளூவா வச்சுக்கோங்க. ஓகே. அப்பாயின்மெண்ட். IndusInd Bank names Rajiv Anand as நியூ MD and CEO. அதாவது வந்து நம்ம IndusInd Bankோட புது MD and CEO-வாக நம்ம ராஜீவ் ஆனந்த் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கா, சுமந்த் காத்பாலியாவை ரீப்ளேஸ் பண்ணி. சரியா? ஸோ ரொம்ப நாள் நம்ம இந்த பேரே கேட்டு சுமந்த் காத்பாலியாவே இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த பேர் மாறி ராஜீவ் ஆனந்தாக மாறிவிட்டது. அதாவது MD and CEO-வா மாறிட்டாரு நம்ம IndusInd Bankக்கு. ஸோ இவர் அடிஷனல் டைரக்டரா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ இவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, டெபியூட்டி MD-யா இருந்தார். சரியா? நம்ம ஆக்சிஸ் பேங்கோட டெபியூட்டி MD-யா இருந்தவர் தான் இப்போ IndusInd Bankோட நியூ MD and CEO-வாக பொறுப்பெடுத்திருக்கிறார். ரைட்டு. ஸோ IndusInd Bankோட CEO யாரு? ராஜீவ் ஆனந்த். ஹெட் குவார்டர்ஸ் மும்பை, ஃபவுண்டர் 1994. ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம ஜாகுவார் லேண்ட் ரோவரோட சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவர் யாரு? CEO அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவர் யாரு? நம்ம PB பாலாஜி. சரியா? PB பாலாஜி தான் நம்ம ஜாகுவார் லேண்ட் ரோவரோட ஃபர்ஸ்ட் இந்தியன் CEO-வாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ரைட்டா? கிளியர். வேற எதாவது விட்டுருக்கா இல்ல? எஸ், எல்லாமே சொல்லிட்டேன். இவர் எல்லாமே சொல்லிட்டேன். இவரோட டென்யூர் பீரியட் 3 years. ராஜீவ் ஆனந்தோட டென்யூர் பீரியட் 3 வருஷம். இந்த 3 வருஷத்துக்கு நம்ம எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி வேலைக்கு போனாலும் இவர் தான் இருக்க போறாரு. ஸோ அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எஸ், ஸோ நம்ம எப்படி சொல்றது, க்ளூவா ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஸோ நம்ம இந்துஸ்லாம் இருக்காங்க பாத்தீங்களா? ஸோ இந்துஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிந்துஸ்லாம் வந்து எஸ், ராஜாக்கள் காலத்துல தான் ஆனந்தமா இருந்தாங்க. ராஜீவ் ஆனந்த். சரியா? ராஜாக்கள் காலத்துல தான் வந்து இந்துஸ்லாம் வந்து ஆனந்தமா இருந்தாங்க. இப்பெல்லாம் கேட்டீங்கன்னா இப்பெல்லாம் பேரானந்தமா இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்ட்னர்ஷிப். Grow Digital joins hands with IDFC First Bank to roll out FASTag services. அதாவது வந்து ஒன்றும் இல்லைப்பா, இந்த Grow Digital பிளாட்ஃபார்ம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அசோக் லேலாண்டும் ஹிந்துஜா லேலாண்ட் ஃபைனான்ஸும் சேர்ந்து கொண்டு வந்த ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் தான் இந்த Grow Digital பிளாட்ஃபார்ம். ஸோ இவங்க வந்து நம்ம IDFC பேங்கோட பார்ட்னர்ஷிப் வச்சு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, FASTag சர்வீஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 2 கம்பெனியும் சேர்ந்து ஸோ இந்த ஃபாஸ்டாக் சர்வீஸ் கொடுப்பாங்க. ஃபாஸ்டாக் டேக் கொடுக்குறது, பேமெண்ட் பண்றது, பேமெண்ட் சர்வீஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும்ல. அந்த விஷயம்லாம் வந்து நம்ம Grow Digitalum IDFC பேங்க் ஃபர்ஸ்ட் பேங்கும் சேர்ந்து பண்ண போறோம். இப்போ வந்து நீங்க Grow Digital மூலமா வந்து ஒரு லோன் எடுக்கிறீங்க, ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் எடுக்கிறீங்க. அந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் எடுக்கிறப்போ நீங்க லோன் போடுறீங்க அப்படின்னா, அந்த லோனுக்கு நீங்க போடுற வெஹிக்கிள்க்கு லோன் போடுறதா அந்த Grow Digital வேலை பார்க்குறோம். Grow Digital பண்ற வேலை. ஸோ அந்த லோன் ப்ரொவைட் பண்றது, அந்த ஃபினான்ஸ் ரெடி பண்றது, அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அப்பவே உங்களுக்கு இந்த ஃபாஸ்டாக் சர்வீஸ் தேவைப்படும். ஸோ நீங்க கமர்ஷியல் வெஹிக்கிள்ன்றப்போ உங்களுக்கு ஃபாஸ்டாக் சர்வீஸ் கண்டிப்பா தேவைப்படும். அது வந்து IDFC ஃபர்ஸ்ட் பேங்கோட ஃபாஸ்டாக் சர்வீஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான டைப் தான் இது. Grow Digital வந்து IDFC ஃபர்ஸ்ட் பேங்கோட ஒரு டைப் வச்சிருக்காங்க. ரைட்டா? இப்போ நீங்க போய் அசோக் லேலாண்ட்ல போய் இந்த மாதிரி Grow Digital பிளாட்ஃபார்ம் மூலமா நீங்க லோன் எடுத்தீங்கன்னா உங்க வண்டிக்கு ஃபாஸ்டாக் சர்வீஸ் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து அவங்களே கொடுப்பாங்க. ஓகேவா? இதுதான் கதை. ஓகே. IDFC ஃபர்ஸ்ட் பேங்கோட MD and CEO வைத்தியநாதன், ஹெட் குவார்டர்ஸ் மும்பை, ஃபவுண்டர் 2015.
ரைட் ரைட்டு. ஸோ இதே மாதிரி ஃபோன்பேயோட இண்டஸ் ஆப் ஸ்டோர் என்ன பண்ணாங்க, யார் கூட டைப் வச்சிருந்தாங்க, ஆல்காட்டல் அப்படின்ற ஃபோன் கம்பெனி, ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனியோட டைப் வச்சிருந்தாங்க. எதற்காக, ஸோ அவங்களோட ஆப்ஸ்க்குலாம் வந்து நம்ம ஆல்காட்டல் ஸ்மார்ட் ஃபோன்ஸோட மேண்டேட்டரி ஆப்ஸ்க்கு வந்து நம்ம ஃபோன்பேயோட இண்டஸ் ஆப் ஸ்டோர் தான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெகனைஸ்டு ஆப்ஸ் வந்து அதில் இருக்கும், ஆத்தரைஸ்டு ஆப்ஸ் வந்து அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரைட் ரைட்டு, கிளியர். நெக்ஸ்ட் ரிப்போர்ட். என்ன ரிப்போர்ட், குஜராத் ரிட்டைன்ஸ் டாப் ஸ்பாட் அட் இந்தியாஸ் லீடிங் எக்ஸ்போர்ட் ஸ்டேட் இன் 2024-2025. அதாவது வந்து என்ன கதை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்தியாவிலே வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்றது யாரு அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன் FIEO ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ அந்த லிஸ்ட்ல எந்த ஸ்டேட் டாப்ல இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா குஜராத் தான் டாப்ல இருக்காங்க. 9.83 lakh crore வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டாப்ல நம்ம குஜராத் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட கண்ட்ரியோட டோட்டல் எக்ஸ்போர்ட்ல 26.6% ஸ்டேட் குஜராத் தான் வச்சிருக்காங்க. அப்படின்னா பாத்துக்கோங்க, மிச்சம் இருக்க 73.4% தான் மற்ற எல்லா ஸ்டேட்டும் இருக்காங்க. ஸோ நம்ம குஜராத் மட்டும் 26.6% இந்தியா லெவல்ல எக்ஸ்போர்ட் பண்றதுல ஒரு ஸ்டேட்டா இருக்காங்க. சரியா, ஒரே ஸ்டேட் அவங்க தான். ஸோ இவங்களை தொடர்ந்து இவங்களுக்கு அடுத்து யார் இருக்கா அப்படின்னா மகாராஷ்டிரா இருக்காங்க. சரியா, ஸோ மகாராஷ்டிரா வந்து 5,57,277 கோடி ரூபாய்க்கு 71 கோடி ரூபாய்க்கான எக்ஸ்போர்ட்டா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2வது இடத்துல இருக்காங்க. ஸோ அவங்களை தொடர்ந்து நம்ம தமிழ்நாடு, கர்நாடகா, யூபி, ஆந்திரா, தெலுங்கானா இவங்க எல்லாருமே இருக்காங்க. சரியா, ஸோ டாப்ல இருக்கிறது யார் அப்படின்னா குஜராத், செகண்ட்ல இருக்கிறது மகாராஷ்டிரா, தேர்ட்ல இருக்கிறது தமிழ்நாடு. ஸோ இந்த 3 ஞாபகம் வச்சு கொள்ளுங்கள். சரியா, ஸோ டாப் 3 ரொம்ப முக்கியம். ஸோ FIA ரிலீஸ் பண்ணப்பட்ட எக்ஸ்போர்ட்ல வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ற ஸ்டேட் எதுன்னு கேட்டீங்கன்னா குஜராத். ரைட்டா, ஸோ குஜராத்தோட CM பூபேந்திர பாய் பட்டேல், கவர்னர் ஆச்சாரிய தேவ்ரத், ஹெட் குவார்டர்ஸ் காந்தி நகர். ரைட்டா, ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம குஜராத் வந்து நம்ம இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து ஃபாஸ்ட் ட்ராக்ல உடனே என்ஃபோர்ஸ் கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான வேலைகளை பார்த்துக்கலாம். குஜராத்ல வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து ப்ராப்பரா கொண்டு வரப்பட போகிறது. ரைட் ரைட்டு. பேங்கிங். என்ன பேங்கிங், பேங்க் ஆஃப் பரோடா லான்ச்சஸ் டிஜிட்டல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம் பாப் FX1. ஒரு நிமிஷம், சாரி வரல, தும்மல் வந்துருச்சு, வேற ஒன்றும் இல்லை. பேங்க் ஆஃப் பரோடா வந்து BOB FX1 அப்படின்னு சொல்லி ஒரு டிஜிட்டல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. Forex பிளாட்ஃபார்ம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. யாருக்காக அப்படின்னா இந்த கார்பரேட் அண்ட் MSME கஸ்டமர்ஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதன் மூலம் என்ன பண்ணலாம், இந்த பிளாட்ஃபார்மோட வேலை என்ன அப்படின்னா, ஸோ அவங்களோட கஸ்டமர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, பேங்க் ஆஃப் பரோடா அவங்களோட கஸ்டமர்ஸ், இந்த MSME அண்ட் கார்பரேட் கஸ்டமர்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு, ஸோ அவங்களுக்கு டிஜிட்டலாக என்னென்ன சர்வீஸ்லாம் தேவைப்படுது, ஸோ ரியல் டைமா லைவ் ரேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கட்டும், ஸோ இன்சூரன்ஸ் கன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கிறதுக்காக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இந்த டீல் டிக்கெட்ஸ் எடுக்கிறது, ஸோ இந்த எப்படி சொல்றது, இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பண்றப்போ அந்த டிக்கெட்ஸ் எடுக்கிறது, ஸோ இது போக அவங்களுக்கு தேவைப்படுற அலர்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த பாப் FX1 அப்படின்ற டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு பேங்க் ஆஃப் பரோடா பாப் FX1 அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரைட்டா, ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா, ரொம்ப அக்சசபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து பிரான்ச்சுக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது, நீங்க இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாவே நீங்க உங்களோட எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம பேங்க் ஆஃப் பரோடா. அதோட MD தான் தேவ்தத்தா சந்த், ஹெட் குவார்டர்ஸ் வதோதரா, ஃபவுண்டர் 1908. ரைட்டா, பேங்க் ஆஃப் பரோடா இதோட ஸ்டாட்டிக். ஸோ இதே மாதிரி நம்ம பேங்க் ஆஃப் பரோடா வந்து கனரா பேங்கோட சேர்ந்து, கனரா பேங்கோ மாதிரியே கிட்டத்தட்ட வந்து 54,000 கோடி ரூபாய் வந்து டிவெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, கார்பரேட் லோன்ஸ்ல வந்து டிவெஸ்ட் பண்ணிருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணல டிவெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, எஸ். நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல். என்னது, இந்தியா பிலிப்பைன்ஸ் எலிவேட்ஸ் பைலேட்டரல் ரிலேஷன்ஸ் டு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். அதாவது இந்தியாவும் பிலிப்பைன்ஸும் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்ல வந்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து சப்மரைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்கான நெகோசியேஷன்ஸ்ல இருக்காங்க. அதான் உங்களுக்கு ரீசன்ட் நியூஸ்ல இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த பார்ட்னர்ஷிப் எதற்கானதா இருக்கும் அப்படின்னா டிஃபென்ஸ்லையும், மேரிடைம் செக்யூரிட்டிலையும், ட்ரேடு, டெவலப்மெண்ட் அண்ட் பீப்புள் டு பீப்புள் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கான ஒரு பார்ட்னர்ஷிப்பாக தான் இந்த இந்தியா பிலிப்பைன்ஸ் பார்ட்னர்ஷிப் வந்து இப்போ கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஸோ இது வந்து 1949 இந்த பார்ட்னர்ஷிப் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த பார்ட்னர்ஷிப் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஸோ டிஃபென்ஸுக்காகவும், மேரிடைம் செக்யூரிட்டிக்காகவும், ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட்காகவும், பீப்புள் டு பீப்புள் எக்ஸ்சேஞ்சுக்காகவும். ரைட் ரைட்டு. ஸோ இதே நம்ம இந்தியா பிலிப்பைன்ஸ் தான் சொன்னேன், மேரிடைம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல சப்மரைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு நெகோசியேஷன்ஸ்ல இருக்காங்க. ரைட் ரைட்டு. நெக்ஸ்ட் நேஷனல். ஸோ நேஷனல் என்ன இருக்கு, இந்தியா டு ஹோஸ்ட் WHO அண்ட் IRCH ஒர்க் ஷாப் ஆன் ஹெர்பல் மெடிசின் ரெகுலேஷன்ஸ் இன் கசியாபாத். அதாவது நம்ம இந்தியா வந்து WHO இன்டர்நேஷனல் ரெகுலேட்டரி கோஆபரேஷன் ஆஃப் ஹெர்பல் மெடிசன் அவங்க 2 பேரும் சேர்ந்து நடத்துற ஒரு ஒர்க் ஷாப்பை இந்தியா ஹோஸ்ட் பண்ண போறாங்க. எங்க இருந்து எப்போ வந்து ஆகஸ்ட் 6ஆம் தேதி 8ஆம் தேதி வரை நடக்க போகிறது. எங்க, கசியாபாத்ல. சரியா, இதை வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணி நடத்துறா அப்படின்னா நம்ம ஆயுஷ் மினிஸ்ட்ரி, நம்ம WHO சேர்ந்து நடத்துறாங்க.
இந்த ஒர்க் ஷாப்போட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, ஸோ ரெகுலேட்டர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த ஹெர்பல் மெடிசன் வந்து எந்த மாதிரிலாம் ரெகுலேட் பண்ணலாம், குளோபல் லெவலுக்கு எப்படி கொண்டு போகலாம், ஸோ அதற்கான ஸ்ட்ரென்த் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஒர்க் ஷாப்பாக தான் இந்த WHO IRCH ஒர்க் ஷாப் வந்து நடக்க போகுது. இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ண போறாங்க, நியூ டெல்லியில் நடத்த போறாங்க. ஹெர்பல் மெடிசன் ரெகுலேஷன்ஸ்க்காக நடத்தப்படுகிறது. நியூ டெல்லியில் கசியாபாத்ல நடத்த போறாங்க. நியூ டெல்லி சொல்றேன், சாரி, கசியாபாத்ல நடத்த போறாங்க. ரைட்டு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம எப்படி சொல்றது, ஸோ நம்ம ட்ரெடிஷனல் நாலேஜ் டிஜிட்டல் லைப்ரரி ஒன்று கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ இந்தியா தான் முதல் நேஷன். ஸோ டிஜிட்டலைஸ் பண்ண போறாங்க. ட்ரெடிஷனல் மெடிசன் நாலேஜை வந்து ஏஐ மூலமா எல்லாருக்கும் போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக ட்ரெடிஷனல் நாலேஜ் டிஜிட்டல் லைப்ரரி அப்படின்னு சொல்லி ஒரு லைப்ரரியை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம இந்த ஹெர்பல் மெடிசனு, ஸோ இந்த ட்ரெடிஷனல் மெடிசனு, இந்த மாதிரி மெடிசன் நாலேஜ்லாம் வந்து நம்ம வெளியே கொண்டு வரதுக்கான காரணம் நம்ம ஊர்ல அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அதை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணி கரெக்ட் பண்ணி, ஸோ எந்த மாதிரியான ரிசல்ட்லாம் இருக்கிறத செக் பண்ணி அதை வேர்ல்டு லெவலுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த வேலைகள்லாம் பார்க்க போறாங்க. ரைட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஸ்டேட் என்ன கதைன்றதை பார்த்தலாம். சாப்லாப்ஸ் இந்தியா இனாகிரேட்ஸ் இனோவேஷன் பார்க் இன் பெங்களூரு. அதாவது பெங்களூர் கர்நாடகால நம்ம சாப்லாப்ஸ் வந்து ஒரு இனோவேஷன் பார்க் ஒன்று கொண்டு வர போறாங்க. சரியா? ஸோ இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டிஜிட்டல் இந்தியா வந்து இந்தியாவோட டிஜிட்டல் இந்தியா ஈவெண்ட், ஸ்கில் இந்தியா, அது மட்டும் இல்லாமல் சஸ்டைனபிள் டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சப்போர்ட் பண்றதுக்காக இந்த இனோவேஷன் பார்க் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஸோ இது மூலமா உங்களுக்கு ஏதாவது இனோவேஷன்ஸோ ஐடியாஸோ இருந்துச்சுன்னா, ஸோ இந்த இனோவேஷன் பார்க் சப்போர்ட்டோட நீங்க வந்து அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கும், நீங்க வந்து உங்களோட குளோபல் ஹப்பா வந்து நீங்க டெவலப் ஆகிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டு. இந்த லேப் எங்க வரப்போகுது, இனோவேஷன் பார்க் எங்க வரப்போகுது? கர்நாடகால வரப்போகுது. யார் கொண்டு வரா? சாப்லாப்ஸ் இந்தியா கொண்டு வர்றாங்க. ரைட்டா? கர்நாடகாவோட கேபிட்டல் பெங்களூரு. சிஎம் சித்தராமையா, கவர்னர் தவர்சந்த் கெலாட். தவறு செய்து விட்டாய் அப்படின்னு தான் ஞாபகம் வச்சிருந்தேன் நானும். ஸோ அதான் உங்களுக்கு சொல்ல நினைச்சேன். தவர்சந்த் கெலாட். ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம சாப்லாப்ஸ் இந்தியா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒரு ஏஐ ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒன்று பண்றாங்க அவங்களோட எம்ப்ளாயி பேஸ்க்காக. சரியா? ஸோ அவங்களோட எம்ப்ளாயி பேஸ்க்காக அவங்க வந்து ஒரு ஏஐ ட்ரைனிங் ப்ரோக்ராமும் கொண்டு வந்திருக்காங்க கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக. ரைட்டு. நெக்ஸ்ட் அவ்வளோதான் மக்களே. ஸோ நியூஸஸ் அவ்வளோதான் வந்து. ஸோ என்னன்றதை கரெக்டாக ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க, ஸ்டாட்டிக்கையும் படிச்சுக்கோங்க. எதையுமே எப்பயுமே மிஸ் பண்ணிடவே கூடாது. சரியா? மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அது ரொம்ப 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 அவசியம். ஸோ ரெகுலராக படிங்க. எப்பயுமே வந்து நீங்கள் படிக்கிறதும் நீங்கள் பார்க்கறதும் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்றதை வச்சுக்கிட்டு படிங்க. ஒரு சைட்டுக்கு 2 சைட்டு ஃபாலோ பண்ணுங்க. நிறைய நியூஸஸ் கவர் பண்ணுங்க. ஜென்ரலான டாபிக் கண்டிப்பாக உங்களுக்கு மெயின்ஸில் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். அதற்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா அப்படின்றதான் ஒரு கேள்வி. ஸோ அந்த கேள்வியோட நான் கேட்க போகிறேன். ஆல்ரெடி நம்ம ஸ்டாட்டிக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குவிஸுக்குள்ளே போய் நான் கேட்குற கேள்விக்கு பதில சொல்லிடுங்க. ஹிரோஷிமா டே என்னைக்கு? ஆகஸ்ட் 6ஆம் தேதி. அங்கே போடப்பட்ட பாமோட பேர் லிட்டில் பாய். That's become first Indian CEO of Tata owned இப்போ ஜாகுவார் லேண்ட் ரோவரோட CEO, ஃபர்ஸ்ட் இந்தியன் CEO யாரு? பிபி பாலாஜி. சஞ்சீவ் கோயங்கா தெலுங்கானா ஸ்போர்ட்ஸ் அப்போட ஹெட்டாக சேர்மனாக அப்பாயின்ட் பண்ணப்பட்டார். ஐஆர்டிஏ வந்து யாருக்கு பெனால்டி, பாலிசி பஜாருக்கு எவ்வளவு பெனால்டி போட்டாங்க? 5 கோடி ரூபாய் போட்டாங்க. Who earns Guinness World Record for Citizen Engagement? சிட்டிசன் என்கேஜ்மெண்ட்டுக்காக வேர்ல்டு ரெக்கார்டு வாங்கின ஒரு ஸ்கீமோ இனிஷியேட்டிவோட பேர் இருந்துச்சு, பரீட்சா பே சாச்சா. எஸ், அவ்வளவுதான், முடிந்தது. ஸோ இது தவிர உங்களுக்கு வேற ஏதாவது queries, இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா என்னையோட இன்ஸ்டாகிராம்லையோ டெலகிராம்லையோ என்னைய கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட ஐடி DAV_3073. ரைட்டா? ரைட்டு. ஸோ எப்போனாலும் என்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்க மக்களே, பார்த்து பேசி சரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ லைவ்ல ஏன் வருத்தப்படாதீங்க. ஸோ கண்டென்ட் உங்களை வந்து சேர்த்துறேன். ஸோ ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாது. ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ இதுக்காக அந்த வீடியோ மேக் பண்ண வேற ஒன்றும் இல்லை. டடா, பபாய், சி யூ. கரெக்டா? பாய்.